ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீத்தி சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு 5-10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய வெங்காயமும் அப்பளம் வச்சு தாங்க ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறோம். இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்ய பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், ஒன்று இதோட சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், இதோட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், இதோட சேர்த்துடுறேன். தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துடலாம். தனி மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு சைடாக இருக்கட்டும். ஒரு ஸ்பூன் சோள மாவை தண்ணியில் கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். பிளேட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி அடித்தாச்சு. ஒரு அப்பளத்தை இது நல்லா 2 செகண்டுக்கு டிப் பண்ணி எடுத்துடலாம். டிப் பண்ணி எடுத்துட்டு இதில் மசாலா வச்சிடலாம். டிப் பண்ணி எடுத்த அப்பளத்தில் பார்த்திங்கன்னா வெங்காயத்தை இதில் வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இதை சுற்றி லைட்டாக கார்ன்ஃப்ளவர் மாவு தடவிடலாம். சுற்றி பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம தடவியாச்சு. இப்போ நம்ம மடிச்சிடலாம். இந்த சைடு நம்ம மாவு அப்ளை பண்ணிக்கலாம் லைட்டாக. ஒவ்வொரு சைடும் அப்ளை பண்ணும்போது தான் மடிக்க வாட்டமாக இருக்கும் நமக்கு. இதையே நம்ம ஃபோல்ட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸியாக இதெல்லாம் மடித்தாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணி எடுத்துடலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் காய வச்சாச்சு. எண்ணெய் சூடாகட்டும், நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் பொரிக்கிற அளவுக்கு நல்லா சூடாயிடுச்சு. ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். லைட்டாக செவந்து வந்த பிறகு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஒரே சைடு இருந்தால் ரொம்ப செவந்து போயிடும். 2 சைடும் பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். மீதி இருக்கிறதே இதே மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா சமோசாலாம் ரெடி பண்ணியாச்சு. வெங்காயமும் அப்பளம் இருந்தால் போதுங்க. சுட சுட ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா சமோசா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.